இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் ஹஸ்த தக்ஷ ஆசனா. ஹஸ்த தக்ஷ ஆசனா 2 சுட்டுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். இப்போ ஆசனம் செய்வதற்கு முன்னால் சில ஒரு பழம் பற்றிய தகவல்கள். நம்ம அந்த கிராமத்திலாம் கிடைக்கக்கூடிய கொடுக்காப்புள்ளி என்று அழைக்கக்கூடிய ஒரு பழம். அந்த பழம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் அளிக்கின்றது என்று பார்க்க இருக்கிறோம். இந்த கொடுக்காப்புளி பழம் அதிகமாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் உள்ள வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கின்றன. காற்றினால் ஏற்படக்கூடிய வைரஸ் தொற்று நோய்களை நீக்குவதற்கு இந்த கொடுக்காப்புளி பழம் பயன்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம பித்தப்பையில் உள்ள கருக்களை கரைக்க மற்றும் மலேரியா, மஞ்சக்காமல் போன்ற வைரஸ் நோய்களிலிருந்து நம்ம உடம்பு பாதுகாக்க இந்த கொடுக்காப்புளி பயன்படுகின்றன. உடலில் உள்ள காயங்களை ஆற்றுவதற்கு இந்த கொடுக்காப்புளி பழம் மிகவும் பயனளிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் உள்ள ஊட்டு வலி மற்றும் மூட்டு தேய்மானத்திற்கு சிறந்த ஒரு நிவாரணம் அளிக்கக்கூடிய பழமாக இந்த கொடுக்காப்புளி பழம் கிடைக்கின்றன. இது மார்க்கெட்லேயே நிறைய இடத்துல கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இந்த சாலையோரங்கள் இடத்துலலாம் இந்த கொடுக்காப்புளி அதிகமாக கிடைக்கின்றன. இதை வாங்கி தொடர்ந்து பயன்படுத்தி நல்லா ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போ ஒரு உடலளக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு இந்த ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். இந்த ஆசன பெயரை ஹஸ்த தக்ஷ ஆசனா. இது நம்ம விரவலாம் வெட்டுறோம் இல்லையா, அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விறகு வெட்டும் நிலை என்று அழைக்கிறார்கள். அந்த நிலையில் செய்து காமிக்கக்கூடிய ஆசனம். இந்த ஆசனம் பெண்களுக்கு உகந்த ஆசனமாக இந்த ஆசனம் இருக்குது. ஏன்னா இந்த பெண்கள் திருமணமானவர்கள் இந்த தாய்மை அடைவதற்கான தங்களை தயார்படுத்தி கொள்ளும் பெண்களுக்கு இது ஒரு சிறந்த ஆசனமாக விளங்குகின்றன. கர்ப்பம் அடைந்து ஒரு 3 மாதங்கள் வரை இந்த ஆசனம் நம்ம தொடர்ந்து செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்யறதை நம்ம நிறுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் தோள் மூட்டுகள் மற்றும் மேல் மூட்டு தசைகள், தோள் மூட்டுகள் மற்றும் மேல் முதுகு தசைகள் ஆகியவற்றில் உள்ள விசேஷமான மற்றும் பயனுள்ள தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இந்த ஆசனம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இடுப்பு பகுதியிலலாம் நல்லா நெகிழ்த்தன்மை ஏற்பட்டு நல்லா இடுப்பில் உள்ள இந்த சதைகள்லாம் குறைக்கப்பட்டு இந்த இடுப்பு வலியெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த ஆசனம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் 2 தோள்பட்டைகள்லாம் நல்லா பலம் பெறுகின்றன. அந்த தைராய்டு சம்பந்தமான நோயெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த ஆசனம் பெரிதும் பயனுள்ள ஒரு ஆசனமாக இருக்கின்றன. இந்த திருமணம் ஆன இப்போ ரீசெண்டாக திருமணம் ஆனவர்களை இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம தாய்மை அடைவதற்கு ஒரு தயாரான இருக்கக்கூடிய நிலை தான் இந்த ஆசனம். நம்ம தாய்மை அடைவதற்கு ஒரு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்ற பெண்களுக்கு உகந்த ஆசனமாக இந்த ஆசனமும் கருதப்பட்டு ஆண்களுக்கும் இந்த ஆசனம் செய்யலாம். ஆண்கள்லாம் செஞ்சாங்கன்னா இந்த கல்லீரல் கணையம் அதெல்லாம் நல்லா பலனடைகின்றன. மலச்சிக்கல்லாம் தீர்க்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி அந்த பிரச்சனைலாம் உள்ளவங்களாம் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து சிறந்த நன்மைகளை அடைய முடியும். நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பாருங்கள், பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். முடிஞ்சளவு ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் நம்ம உடம்புல அதிகமான ஆரோக்கியமான பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் அதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணீர் அருந்த வேண்டும். இடைத்தீனியெல்லாம் அதிகமாக நம்ம சாப்பிடாமல் ஒரு உணவு எடுத்துக்கொண்டோம்னா நம்ம ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து தான் அடுத்த உணவு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம பசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது. நல்லா பசித்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ உடல் அளக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஹஸ்த தக்ஷ ஆசனா செய்து காமிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இலையை வச்சு 1 2 3 4 5 2 கால்களையும் அகலமாக வைத்துக்கொண்டு கைகளை கோத்து கொண்டு எண்ணிக்கை
1 இப்படி பரட்டி பிடிச்சிக்கணும் ஆர்ஜி அவர்களே, அதான் நல்லாயிருக்கும். கரெக்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஆர்ஜி அவர்களே. ஓய்வு. இரண்டு கைகளையும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் சில பேர் யூஸ் பண்ணுறாங்களா, அவங்களெலாம் ஏற்ற ஆசனம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த மலம் கழிக்கும் போது இந்த உட்காந்துலாம் அவங்க பண்ணுறதில்ல, அப்படியே போய் சேரில் போய் உட்கார்ற மாரி இருந்துட்டு அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் பாத்ரூம் போகிறாங்க. அதுமாரி உள்ளவங்களுக்குலாம் இந்த ஆசனம் வந்து மிகவும் பயனுள்ளது. ஏன்னா இதுமாரி உட்காந்து போகிறது தான் நம்மளுக்கு வந்து நம்ம இதுமாரி உட்காந்து போனோம்னா நம்ம இந்த அடிவயிறு பகுதியெல்லாம் அமுக்கப்பட்டு கழிவுகள்லாம் அனைத்துமே வெளியேறதுக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்ம இந்திய டாய்லெட் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். நம்ம அதெல்லாம் இப்போ வந்து நவீனக்கான வளர்ச்சியின் காரணமாக நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு போயிட்டோம். அதனால் இந்த ஆசனம் அதுமாரி வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்களாம் இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து செய்யுங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்ற ஆசனம் இந்த ஆசனம். முடிஞ்சளவு இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து செஞ்சு வந்தால் நம்ம வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வயிற்று பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அமுக்கப்பட்டு நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த கஷ்ட தக்ஷ ஆசனா மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இப்போ உடல் அழுக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு மீண்டும் ஒரு முறை கஷ்ட தக்ஷ ஆசனா செய்து காமிக்க இருக்கிறோம். ஒன்று 2 3 4 5. கால்களை எவ்வளோ தூரம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அகலமாக வச்சுக்கொள்ள முடியுமோ அப்படி அகலமாக வைத்துக்கொள்ளுங்க. எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஆர்ஜி அவர்களே. இரண்டு கைகளிலும் சின்முத்திரை வைத்து கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். இந்த ஆசனம் வந்து எனக்கு ஆசிரியர் அவர்கள் வந்து கற்றுக் கொடுத்த பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு தான் நான் செஞ்சேன். கடைசியில் பார்த்தா கொஞ்சம் கடினமான ஆசனமாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ஆனால் எளிமையாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் கடினமான ஆசனம் தான். முயற்சி பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ எண்ணிக்கை இருக்க முடியுமோ அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தி கொள்ளலாம். நமக்கு தொடர்ந்து இந்த ஆசனம் வந்து செய்து வந்தோம்னா நான் நன்மைகள்லாம் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே. இவ்வளோ நன்மைகள் நம்ம உடம்புக்கு ஏற்படுகின்றன. முடிஞ்சளவு நம்ம ஏதோ ஒரு பயிற்சியோ ஆசனமோ செய்து வந்தோம்னா நம்ம உடம்பை வந்து நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடிஞ்சளவு இந்த லீவ் நாளெல்லாம் வீட்டில் இருக்கோம் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம மொபைல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டில் வந்து மிதிவண்டி, அதாவது சைக்கிள்லாம் வீட்டில் இருக்கும், அதில் கொஞ்சம் தூரம் முடிஞ்சளவு ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரமாக ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வயல்வெளி பக்கம் வந்து நம்ம இந்த இயற்கை காற்றோடு அந்த ஒன்றி நம்ம போயிட்டு நடைப்பயிற்சி அதெல்லாம் செய்து வந்தோம்னா நமக்கு வந்து உடம்புல உள்ள மூக்கு பகுதியில் உள்ள அந்த கழிவுகளை நீக்கிறதுக்கு ஏன்னா அந்த இயற்கையான காற்றோடு நம்ம சுவாசித்தோம்னா அந்த கழிவுகள்லாம் நீக்கிறதுக்கு உதவுகின்றன. நம்ம வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம அதிகமாக நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம்னா அதிகமாக மேக்ஸிமம் கிராமத்தில் நம்ம வேலை பார்க்குறதில்ல.
ஒரு டவுனு பக்கம் தான் நம்ம போகிறோம். அங்கே வந்து எவ்வளோ நம்ம சுவாசிக்கிறோம்னா இந்த வாகனத்துலேருந்து வரக்கூடிய இந்த புகையெல்லாம் நம்ம அதிகமாக சுவாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை, அது மட்டும் இல்லாமல் நம்ம வாகனத்தில் போகிறப்ப எவ்வளவு இந்த தூசிலாம் நமக்கு வந்து முன்னாடி உள்ள பஸ்லாம் போகிறதுனால அதுலேருந்து வர இந்த புழுதி அதெல்லாம் நம்ம சுவாசிக்கிறோம். அந்த கழிவுகள்லாம் நம்ம நீக்கணும்னா இதுமாரி நம்ம இந்த லீவ் நாளில் நம்ம வீட்டு இருக்கும்போது நம்ம வயல்வெளி பக்கம் போகலாம். அதுமாரி போயிட்டு நல்லா இயற்கையான உள்ள எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் நம்ம காற்றை வந்து நம்ம சுவாசித்து வந்தோம்னா நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வந்து வழிவகுக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம நீங்கள் ஆசனம்லாம் செய்து பழகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இடத்துல நல்லா உங்களுக்கு வந்து இதுமாரி உட்கார முடிஞ்சாலும் சரி, இல்லைன்னா பத்மாசனத்தில் உட்கார முடிஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு பொசிஷனில் நம்ம உட்காந்துக்கிட்டு நல்லா அப்படி கண்ணை மூடி நல்லா மூச்சை விடுங்க, மூச்சை இடுங்க. மூச்சை வந்து நல்லா கவனிங்க. அதேமாரி உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 10 எண்ணிக்கை அல்லது 15 எண்ணிக்கை அல்லது 20 எண்ணிக்கை அதுமாரி செய்து வந்தாலுமே நம்மளுக்கு உள்ள உடம்பில் உள்ள அந்த மனக்கவலைகள், நம்ம வேலையில் உள்ள பலு அதெல்லாம் நீக்கப்பட்டு நம்ம கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எளிமையாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கின்றன. முடிஞ்சளவு நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் செய்கிறீங்களோ இல்லையோ, இதுமாரி உட்காந்து ஒரு இடத்துல ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு அமைதியான இடத்த தேடி உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த இடத்த தேடி ஒரு அமைதியாக ஒரு 10 நிமிஷமாக ஒரு 1/4 மணி நேரமாக அமைதியாக உட்காந்தோன்னா நம்ம மனக்கவலைகள்லாம் நம்ம வந்து நீக்கப்படுகின்றன. அதுமாரி முயற்சி பண்ணி பாருங்கள். முடிஞ்சளவு ஆசனம்லாம் செய்து பழகி இந்த உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்க. அதுமாரி நீச்சல்லாம் தெரிஞ்சவங்களாம் இப்போ உள்ள நேரத்தில் நேரம் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க, முடிஞ்சளவு நீச்சல்லாம் பழகுங்க. நீச்சல்லாம் பழகினோம்னா உடம்புக்கு அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்குகின்றன. முடிஞ்சளவு ரொம்ப ஆழமான பகுதிக்கெலாம் போகாமல் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த இடம் ஆழம் கம்மியாக இருக்கோ, முடிஞ்சளவு தெரிஞ்ச இடத்துல போய் இந்த நீச்சல்லாம் பழகுங்க. தெரியாத இடத்துலலாம் நம்ம போய் ஆழமான இடத்துலாம் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அந்த பயிற்சிலாம் அதிகமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப்பிங், அதுக்கு முன்னாடிலாம் ஸ்கிப்பிங் எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இப்போ விளாட்றதில்ல. அதெல்லாம் முடிஞ்சளவு நம்ம விளாண்டோம்னா உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். முடிஞ்சளவு ஏதோ ஒரு பயிற்சி நம்ம செய்து வந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அதனால் முடிஞ்சளவு ஏதோ ஒரு பயிற்சி செய்து நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ இந்த ஒரு 20 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ போடுறோம், அதை பார்த்தோம்னா உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு கருத்துக்களையோ ஒரு ஆசனங்களையோ இல்லைன்னா பழம் பற்றிய தகவல்கள், அதில் உள்ள பலன்கள் ஏதாச்சும் ஒரு தகவலும் உங்களுக்கு கண்டிப்பாக அழிச்சிக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்சளவு எங்கள் சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஆசனம் மட்டும் போதுன்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் தெரியாமல் போயிடும். அதனால் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளை மற்றும் ஒரு ஆசனத்துடன் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.